ஐயா அண்ணா நாங்கள் மக்கள் தொண்டர்கள் வேணும்னா நீங்கள் அந்த அம்மா விட்டு அந்த திரிசா விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக வந்து நிற்கணும். நீங்கள் அவங்க கூட போகிறதுலாம் நானே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். வச்சுக்கிட்டு எங்களுக்காக வந்து நில்லுங்க, மக்களுக்காக தொண்டர்களுக்காக வந்து நின்று வரலாற்று சரித்திரத்தில் ஒரு இடத்த பிடிங்க. எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப அதை பார்த்துட்டு 2-3 நாள் சாப்பிடலங்க. நான் திரிசா இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு வந்தார், அதை பார்த்தேன். நான் யூடியூப்ல பார்த்ததுலேருந்து 3 நாளாக சாப்பிடல. இல்ல ஆனா சங்கீதா அவர்கள் வந்து தேவைப்பட்ட ஆதாரம் வந்து வெளியிடுவேன் அப்படி அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சனிக்கிழமை கோர்ட் லீவ், அந்த சனிக்கிழமை கோர்ட் லீவா, அந்த மனு எப்படி வெளியே வந்துச்சு சொல்லுங்க, தீர்த்துருவீங்களா நீங்க எல்லா பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும்? திருச்சி பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் நடத்தின கூட்டத்தில் 2 பேர் செத்துருக்குறாங்க. திருச்சி அந்த கூட்ட நெரிசல்ல 2 பேர், அது வெளியே வரல. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. அப்படியே இருந்தாலும் அந்த உலகத்துல யாருங்க நல்லவங்க சொல்லுங்க? ஒருத்தர்கிட்ட மைனஸும் இருக்கும் பிளஸும் இருக்கும். யார் நல்லவங்க சொல்லுங்க? கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க கருணாநிதி சொல்றப்ப அவங்க வந்து உங்க அரசியல் எதிரியாச்சு, நீங்க அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசினா அது நல்லா இருக்கு. சீமான் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணத்துக்கு முதல் வந்து அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல கரெக்ட்டா வாழ்ந்தார். 25 வருஷம் கரெக்ட்டா வாழ்ந்தார் குடும்ப வாழ்க்கை. சரி, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு மன சபல மாதிரி அவருக்கு வந்துருச்சு. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல அவரு பிரஸ் மீட் சொல்லிட்டோம், ஐயா அண்ணா நாங்க மக்கள் தொண்டர்கள் வேணும்னா நீங்க அந்த அம்மா விட்டு அந்த திரிசா விட்டுட்டு நீங்க கண்டிப்பா நீங்க எங்களுக்காக வந்து நிக்கணும். நீங்க அவங்க கூட போறதெல்லாம் நானே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். திரிசா கூட போறதெல்லாம் கொண்டு வந்து அந்த கடைசி கல்யாண ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தினது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு நானே யூடியூப்ல எல்லாம் கமெண்ட்லாம் நான் போட்டேன். திரிஷாவோட இந்த போறது தேவையில்லாததுதான் நானும் சொல்றேன். நம்ம மக்களுக்காக நீங்க வந்து குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு முழுமையா பகைச்சுக்கிட்டு எங்களுக்காக வந்து நில்லுங்க, மக்களுக்காக தொண்டர்களுக்காக வந்து நின்று வரலாற்று சரித்திரத்துல ஒரு இடத்த பிடிங்க. மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒருத்தர் சினிமால இருந்து வந்து நின்று ஜெயிச்சு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார்ன்ற ஒரு பேர், ஒரு வரலாற்று சாதனையில அவர் படைச்சார்னா அது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இது ஒரு கெட்ட அவ பேர் தானே. குடும்பத்தை விட்டுட்டு திரிசா கூட போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது எங்களுக்கு மனசு வலிக்குது. எங்க அண்ணனை பத்தி பேசும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப அதை பார்த்துட்டு 2-3 நாள் சாப்பிடலங்க. நான் திரிசா இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்தாரு, அதை பார்த்தேன். நான் யூடியூப்ல பார்த்ததுலேருந்து 3 நாளா சாப்பிடல. அண்ணனுக்கு நானும் சொன்னேன், அண்ணா இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு, இது போகக்கூடாது. ஏன்னா ஒரு தலைவன் வந்து தப்பு பண்ணாலும் அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதா உண்மையான தொண்டன், நலன் விரும்பி தொண்டன். நாங்க வந்து அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவர் எப்படின்னா யார் கூடயாச்சும் போட்டோம், அது எங்களுக்கு என்ன வந்தது, அது அவர் தலைவர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. ஒரு லீடர் வந்து ஒரு முன்மாதிரியா வாழணும், மற்றவங்களுக்கு தொண்டர்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா முன்மாதிரியா வாழ்றவங்க தான் லீடர், தொண்டன், தலைவன். அதை நாங்க வந்து அவர் விஜய் அண்ணனை வந்து நாங்க தப்பு சொல்லலை, ஏதோ அண்ணா திருத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த திரிஷா வந்து இப்போ கூட்டிட்டு வராம திருத்திக்கிட்டா இனிமே எந்த ஒரு பொது வெளியில வந்து அந்த அவங்கள கூட்டிட்டு வராம எப்படின்னா ஒரு தனிப்பட்ட 4 சவுத்துக்குள்ள எப்படின்னா இருந்துட்டு போனோம். பொது வழியில எல்லாம் கூட்டிட்டு வர்றது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். இல்ல அவங்களோட உண்மைக்கு விளக்கம் கொடுக்கணும், வதந்திக்கு நீங்க பாக்கல, உண்மைக்கு தான் விளக்கம் கொடுக்கணும், உண்மைக்கு தான் விளக்கம் கொடுக்கணும். அது வந்து இவங்க எதிர்கட்சியோட அவங்க நிரட்டி செட் பண்றாங்க. அதுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது, நம்ம பலியாகக்கூடாது. நம்ம மேல நம்பிக்கை வச்சுன்னா இது முழுச்சுமா நம்பிக்கை இருக்கும். இப்ப வந்து விட்டு கொடுக்கல. இல்ல ஆனா சங்கீதா அவர்கள் வந்து தேவைப்பட்ட ஆதாரம் வந்து வெளியிடுவேன் அப்படி அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களே. சனிக்கிழமை கோர்ட் லீவ், அந்த சனிக்கிழமை கோர்ட் லீவா, அந்த மனு எப்படி வெளியே வந்துச்சு இது சொல்லுங்க. யாரை வந்து பைத்தியக்காரன் ஆக்கலான்னு பாக்குறீங்க நீங்க? பண்ற எங்களை இப்போ வந்து நாங்க புதுசா தூய்மையா வந்திருக்கோம், தூய்மையா நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கொலை பயிற்சி கரூர் மேட்ரு போட்டீங்க, கொலை பத்தி போட்டீங்க. 2வது வந்து ஊழல்வாதி, எது அந்த 1.5 கோடி ரூபாய் 80 கோடி கட்டுற எங்க தலைவர் வந்து 1.5 கோடி கட்ட மாட்டாரா? ஆனா அதுவும் தப்பான விஷயம் தான். கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு யார் போனது? நாங்க தான் போனோம். ஈடி வந்து எங்க மேல கோர்ட்டு கேஸ் போடல, நாங்க தான் கோர்ட்டுக்கு. இல்ல ஈடி கிட்ட வந்த பிறகு அது எதிர்த்து தான் நீங்க போனீங்க. ஈடி கிட்ட வந்த பிறகு அது எதிர்த்து தான் நீங்க கேஸ். ஆமா, நாங்க தான் போனோம்.
இடி வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவோம். அதான் நீங்க எதிர்த்து மனு போட்டீங்க. ஆமா போட்டோம். எங்க சைடு நியாயத்தை நாங்க உங்ககிட்ட பேச முடியும், கோர்ட்ல தான் பேச முடியும். பிரஸ்ல மீட்டிங், பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. பிரஸ் மீட் கூட ஒரு இந்த பிரச்சனைக்கு, பாலியல் பிரச்சனைக்கு பிரஸ் மீட் கொடுத்தாக்கா சரியாயிடுமா? சொல்லுங்க, தீர்த்துருவீங்களா நீங்க? எல்லா பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் மட்டும்தான் போகும். இல்ல இப்ப நீங்க ஆதவர்ஜனை பேசுறப்ப சொல்லியிருந்தாருல, உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிடுங்க நானே பேட்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப விஜய் ஆதவர்ஜன் இன்னைக்கு பேசியிருந்தார் மேடையில. அப்ப விஜய் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி கொடுக்கலாம்ல, அதாவது ஒரு பேட்டி கொடுக்கலாம் தானே? இப்போ உங்க கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க. தலைவர் வந்து கொடுத்தாதான் அதுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்கன்னாக்கா. இல்ல இன்னைக்கு ஆதவர்ஜன் வந்து கேட்கிறாரு, முதலமைச்சர் கூட ஆட்சியில் இருக்கிற ஆளுங்களை ஒரு வேலை செய்ய துப்பு இல்லை. ஏன்னா குற்றவாளி அவங்க தாங்க. அவன் எப்படி இது எடுப்பான்? இப்ப கரூர்ல வந்து அவங்க தான் குற்றவாளிங்கிறீங்களா? குற்றவாளியா? ஏங்க கரூர் மேட்ரு உங்களுக்கு நீங்க எல்லாம் குழந்தையா? இல்ல திமுக காரங்க எல்லாமே உத்தம சீலங்களா? இல்ல பரலோகத்துல இருந்து கீழே வந்தாங்க? இதுக்கு முன்னாடி பண்ண குத்தங்கள்லாம் தெரியாது அவங்களுக்கு? சொல்லுங்க. அவங்க கட்சிக்காரங்களே மதுரையில போட்டு கொளுத்தி உள்ளங்க. யாரங்க ஏமாத்துறீங்க? இப்போ திருச்சி பிரச்சார கூட்டத்துல ஸ்டாலின் நடத்தின கூட்டத்துல 2 பேர் செத்துருக்குறாங்க. திருச்சி அந்த கூட்ட நெரிசல்ல 2 பேர், அது வெளியே வரல. ஆனால் விஜய் அண்ணன் ஒரு பிரச்சனைனா மட்டும் அவ்வளோ மீடியாவும் நான் உட்காந்து நைட்டும் பகலும் போட்டு அவரை தாக்குறீங்களே. ஏன் ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளோ கொடுமையும் எவ்வளோ ஊழலும் எவ்வளோ என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்குது. இந்த 2 பேர் செத்துருக்குறாங்க திருச்சி மாநாட்டில், அதெல்லாம் வெளியே வரல. ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, வரலியில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் வெளியில் யாருமே வந்து எந்த மீடியாவும் பேசலை. அது என்னங்க இவ்வளோ வன்மம்? எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வர்றதுல அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ வன்மம் போறாமல்? யார் வேணா வரட்டும்னு எந்த ஒரு கூட்டணி கட்சி கூட வரவிடாம தடுத்து அவரை போட்டு நசுக்குறாங்கங்க. அவரு துடிக்கிறாரு. அவர் வெளியே சொல்ல முடியாம வெளியில எல்லாரும் முன்னாடியும் சிரிக்கிறாரே தவிர உள்ள அவ்வளோ மன வலி வேதனையில் அவர் துடிக்கிறாரு. ஆனா மக்கள் எங்க முகத்தை பார்த்து தான் அவர் நம்ம இந்த ஆட்சி வந்தா எல்லாம் மாறும், குடும்பத்தை விட்டு சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமே எனக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் சொன்னதை செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது.